ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி வந்து கேரளா ரெட்ரீட்லேருந்து இந்த லைவ் போடுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஆடியோ அவ்வளோ கிளியராக இல்லாட்டி ஃபேஸ்புக் ரெக்கார்டிங்கில் இருக்கிறத கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேக்ரவுண்டில் வாய்ஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் வாய்ஸ் சரியாக இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து 12 எபிலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து நம்ம பார்த்தது வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி வந்து 12 இருக்குது, 12 ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்பர் 1 வந்து சென்ஸ் ஆஃப் பியூட்டி, நம்பர் 2 வந்து சென்ஸ் ஆஃப் யூனிவர்சலிட்டி, நம்பர் 3 சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன், நம்பர் 4 சென்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நம்பர் 5 சென்ஸ் ஆஃப் பியூரிட்டி, நம்பர் 6 ஜாய், நம்பர் 7 சர்வீஸ், நம்பர் 8 ஹார்ம்லெஸ்னஸ், நம்பர் 9 கம்பேஷன், நம்பர் 10 சாக்ரிஃபைஸ், நம்பர் 11 கிராட்டிடியூட், நம்பர் 12 ஸ்ட்ரைவிங். ஸோ இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக வந்து நம்ம எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த 12 ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டியை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 12 எபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி டோர்கம் சராதரையன் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டிங்கிற புக்கில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 12 எபிலிட்டிஸ் எது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நமக்கு இருக்கிற டைமுக்கு 12 எபிலிட்டிஸில் நம்ம எத்தனை இதை நம்ம பார்க்க முடியுமோ ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம். அதாவது லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து 12 ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த 12 ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 12 எபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து உருவாகும், நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த 12 எபிலிட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 12 எபிலிட்டிஸ் தான் வந்து நம்ம வந்து அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, நம்ம வளமை அடைகிறதுக்கான சோர்சஸ், காசஸ், அதுதான் வந்து நம்ம வளமை அடைகிறதுக்கான காரணங்களாக வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த வளமை அடைகிறதுக்கான அந்த காரணங்களை வந்து நம்ம வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த 12 ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கணும். அதை உருவாக்கணும்னா நமக்கு வந்து இந்த 12 எபிலிட்டிஸ் வந்து கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்பர் 1 வந்து பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், நம்பர் 2 வந்து சென்ஸ் ஆஃப் அக்யூரசி, நம்பர் 3 வந்து எபிலிட்டி டு ரிலேட் அண்ட் பேலன்ஸ். ஸோ நான் அதை ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்பர் 4 வந்து எபிலிட்டி டு see things from various வியூ பாயிண்ட்ஸ், நம்பர் 5 வந்து இன்சைட் அண்ட் ஃபோர்சைட், நம்பர் 6 வந்து எபிலிட்டி டு திங்க், நம்பர் 7 வந்து எபிலிட்டி டு translate incoming flow of impressions, visions, ideas, நம்பர் 8 வந்து ஸ்டெபிலிட்டி இன் கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன்ஸ், நம்பர் 9 வந்து இன்டலெக்சுவல் ஹானஸ்டி, நம்பர் 10 வந்து கிரியேட்டிவிட்டி, நம்பர் 11 வந்து எபிலிட்டி டு அனலைஸ் அண்ட் சிந்தசைஸ், நம்பர் 12 வந்து எபிலிட்டி டு பெனட்ரேட் அண்ட் லீவ் பிஹைண்ட் ஆல் தட் இஸ் அப்சல்யூட். ஸோ இந்த 12 எபிலிட்டியும் நமக்குள்ளே வந்து அந்த 12 ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸை வந்து நம்ம வந்து உருவாக்குறது மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 எபிலிட்டியை நம்ம 1 by 1 நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ்னால் ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டியை நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த எபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 1 வந்து பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்படின்னா வந்து என்ன இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் a great value, a great treasure within you. when you are consciously, அதாவது கான்சன்ட்ரேஷனா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் இஸ் த எபிலிட்டி டு ஃபோக்கஸ் வேரியஸ் ரேஸ், இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் யூஸ் தம் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் யுவர் கோல். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷன் வச்சுருக்கோம், ஒரு கோல் வச்சுருக்கோன்னா அதில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, எபிலிட்டி டு ஃபோக்கஸ் வேரியஸ் ரேஸ், இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் யூஸ் தம் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் யுவர் கோல். அதாவது அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பல விதத்தில் பல இன்ஃப்ளூயன்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம பல வியூ பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கவனிக்கக்கூடிய அந்த திறமையை தான் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் இஸ் த எபிலிட்டி டு ஃபோக்கஸ் வேரியஸ் ரேஸ், இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் யூஸ் தம் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் யுவர் கோல். ஸோ நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய கோலுக்கு அதை வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யுதுன்னு சொல்கிறாங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் கிரியேட்ஸ் மேக்னட்டிசம் அண்ட் எனர்ஜி. அது வந்து பல விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நமக்குள்ளே வந்து உருவாக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
ஸோ கான்சன்ட்ரேஷன் கிரியேட்ஸ் மேக்னட்டிசம் அண்ட் எனர்ஜி. Magnetism, energy and a focused mind are three great factors which contribute to your success in any field of human endeavor. அதாவது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம பல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மேக்னட்டிசமும் நமக்கு எனர்ஜியும் கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த திறமையும் இந்த மேக்னட்டிசம் எனர்ஜி இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து எளிமையாக வந்து வெற்றி அடைய முடியும், நிறையா நம்ம ப்ராஸ்பரிட்டியை வந்து நமக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ஸ் ஆஃப் அக்யூரசி is an important factor in your success. ஸோ நம்ம ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸை நம்ம அடையிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து சென்ஸ் ஆஃப் அக்யூரசி அப்படிங்கிற எபிலிட்டி நமக்கு இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ கிரேட் மென்டல் ட்ரெஷர் பை விச் யூ ட்ரை டு பி அக்யூரேட் இன் யுவர் தாட்ஸ், வேர்ட்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், எவல்யூஷன்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். சாரி. அப்போ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எதில் துல்லியமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, நம்மளோட தாட்ஸில் இருக்கணும், நம்மளோட வேர்ட்ஸில் இருக்கணும், நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கணும், எவல்யூஷன்ஸ் நம்ம எதை வந்து நம்ம மதிப்பிட்டு பார்க்குறோமோ, எவாலுவேட் பண்ணி பார்க்குறோமோ அதில் வந்து நம்ம வந்து அக்யூரஸியாக இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஸோ நம்ம அளவீடுகள், நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அக்யூரசி வந்து அதில் வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சக்ஸஸ் டிமாண்ட்ஸ் அக்யூரசி. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு துல்லிதமாக இருக்கிறது தான் வந்து சக்ஸஸுக்கான ஒரு மூலம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. an accurate person builds his success on the rock of accuracy. ஸோ அப்போ அந்த அக்யூரசி தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் பில்ட்ஸ், சஸ்டைன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸஸ் இன் அக்யூரேட் மெஷர்ஸ். ஸோ அப்போ அந்த இயற்கை வந்து அழிந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து இந்த அக்யூரேசி வந்து மிக மிக முக்கியம். அதாவது எதுலேயுமே வந்து நம்ம வந்து துல்லிதமாக இருக்கணும். ஸோ எதையுமே வந்து நம்ம வந்து ஒரு தோராயமாக பார்க்குறதோ அல்லது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறதோ இல்லை நம்ம எது வெளிப்படுத்துகிறதையும் அப்ராக்சிமேட்டாக வெளிப்படுத்தாமல் நம்ம இருக்கணும். அது துல்லிதமாக நம்ம வந்து அதை எதையுமே வந்து நம்ம வந்து கணக்கிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 3 வந்து த தேர்ட் ட்ரெஷர் இஸ் த எபிலிட்டி டு ரிலேட் அண்ட் பேலன்ஸ். ஸோ அப்போ பேலன்ஸ் பண்ணுறத வந்து ஒரு 3வது எபிலிட்டியாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ டு பேலன்ஸ் மீன்ஸ் டு யூஸ் ஃபோர்ஸஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஆர் டு மேக் ஃபோர்ஸஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் கோல் ஃபிட்டிங். அதாவது பேலன்ஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்னா நமக்கு நம்மளோட சக்ஸஸுக்கான வழிமுறைகள், நம்ம அந்த சக்திகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதை வந்து ஒரு உபயோகமானதாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அல்லது அந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு கோல் ஃபிட்டிங்காக அந்த அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் த காமன் டினைம். 1 minute இருக்கு, அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ரிலேட் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் குவாலிட்டி ஆஃப் மைண்ட் விச் மஸ்ட் பி டெவலப்டு பிகினிங் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ இந்த நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதையும் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. when we have the ability to relate, we enrich our life, expand our consciousness and use many gifts of nature. So when we know how to relate, we learn how to balance extremes and create equilibriums. ஸோ ரிலேட் பண்ணி பார்க்குறதுலாம் என்னென்னா, ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்க நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு, ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு இது பொருந்தி போகுதா, நம்ம செய்யக்கூடிய செயல்களோட நம்ம கேள்விப்பட்ட விஷயமானது வந்து பொருந்தி போகுதா அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி பார்க்குறது தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்தோட எக்ஸ்ட்ரீமையும் ஸோ அதோடைய லோயர் எண்டையும் நம்மளால் வந்து பேலன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அந்த ஒரு ஈக்குலிபிரியத்தை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான், அதை ஒரு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளால் வந்து எந்த விஷயத்துலையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. டு பேலன்ஸ் மீன்ஸ் டு யூஸ் ஃபோர்ஸஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஆர் டு மேக் ஃபோர்ஸஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் கோல் ஃபிட்டிங். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்திகளை வந்து நம்ம வந்து உபயோகமானதாக கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம வந்து பயன்படுத்துகிறதையும் வந்து அவங்க இங்கே வந்து பேலன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, டு பி a progressive soul on the path of infinity is to be a point of balance on ever rising scale of conflicting forces. ஸோ சிம்பிளாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து பண்ண தெரியணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டியை நமக்குள்ள கொண்டு வரும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி நமக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க.
ஸோ இப்போ அடுத்து சொல்ல போகிறது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. இதில் ஒரு ப்ராக்டிஸ் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. The ability to see things from various viewpoints brings great prosperity to the person who uses it. The ability to see things from various viewpoints brings great prosperity to the person who uses it. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே பல கோணங்களில் பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து நமக்கு வந்து வரணும். அந்த வியூ பாயிண்ட்ஸை வந்து நம்ம பல கோணங்களில் பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து நமக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல் அவர் ஃபெயிலியர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அ சர்டன் வியூ பாயிண்ட் which we neglected or had no chance to examine. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஏதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஏதாவது ஒரு கோணத்துலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம தவறி இருப்போம். ஸோ லைஃப்லன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையாவது நமக்கு வந்து ஒரு தோல்வி கிடச்சிருந்தா அதை ஒரு குறிப்பிட்ட வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்குறத வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வியூ பாயிண்ட் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து பல கோணங்கள்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பயிற்சி நமக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு பாக்ஸை எடுத்துக்கோங்க, ஒரு சதுரமான ஒரு பாக்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸை வந்து பல கோணங்கள்லேருந்து பார்க்குறதுனா எப்படின்னா, இதை வந்து ப்ராக்டிஸாகவே பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் மேற்பகுதியிலேருந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட கீழ் பகுதியில் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ஒரு பக்கம் சைடு 1 பாருங்கள், அதுக்கப்புறம் சைடு 2 பாருங்கள், அதுக்கப்புறம் சைடு 3 பாருங்கள், அதுக்கப்புறம் சைடு 4 பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோன்னா 7 சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். பாக்ஸுக்கு மேலே, பாக்ஸுக்கு கீழே, பாக்ஸோட 4 பக்கமும், அதுக்கப்புறம் பாக்ஸுக்குள்ளேயும் வந்து நம்மளை வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸை இதை வந்து ஒரு எக்ஸசைஸாகவே வந்து நம்மளை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஒரு சாதாரணமான பெட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே பல கோணங்கள்லேருந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் நடந்த பல விஷயங்களில், நம்மளோட பிஸ்னஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அல்லது நம்ம கரியர் ஆகட்டும், நம்மளோட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அதில் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா, நம்ம ஏதோ ஒரு கோணத்துலேருந்து வந்து அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம தவறி இருக்கோம், அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ லேட்டாக வந்தவங்க வந்து ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஏதோ ஒரு கோணத்தில் அதை பார்க்க தவறுனதுனால தான் அதில் வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கோம். அப்போ இந்த பாக்ஸை வந்து இப்போ 7 பக்கத்துலேயும் பார்க்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம இந்த பல கோணத்தில் பார்க்கக்கூடிய எபிலிட்டி வந்து நமக்கு வந்து உருவாகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So this exercise is a fantastic one and has been used in many mystery schools with great benefit. So mystery schools na enna ancient time la vandu spirituality vandu kattu kudukakudiyadha da vandu mystery school அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பெட்டியை எடுத்துட்டு 7 பக்கமும் அதை வந்து நம்ம பார்க்குற அந்த பயிற்சியை வந்து ஏன்ஷியன் டைமில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸில் டீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு, அப்போ இந்த பயிற்சி இந்த ஒரு பாக்ஸை 7 பக்கத்துலேயும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பல்வேறு வியூ பாயிண்டில் பார்க்கக்கூடிய எபிலிட்டி நமக்கு கிடைச்சிச்சுன்னா, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, யுவர் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு எக்ஸசைஸ் வேரியஸ் வியூ பாயிண்ட்ஸ் இன் யுவர் இமோஷனல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அதாவது நம்மளோட இமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டீஸ்லையும். ஸோ இந்த பெட்டியை வந்து நீங்கள் 7 கோணத்துலையும் பார்க்கக்கூடிய பயிற்சி கண்டினியூவாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய இமோஷனல் மென்டல் ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் பல கோணத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எபிலிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு கோணத்தில் நம்ம பார்க்காம விட்டோம்னா அது வந்து தோல்வியில் அடையிலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. A mind disciplined by such a procedure will be a great agent for prosperity and for the right usage of prosperity. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து ஒரு விதமான டிசிப்ளின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த டிசிப்ளின் வந்து நமக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டியை நமக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான ஏஜெண்டாக வந்து அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் வந்து அந்த ப்ராஸ்பெரிட்டியை வந்து நம்ம கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணுங்கிற அந்த எபிலிட்டியை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ காம்ப்ரஹென்ஷன் மீன்ஸ் டு see things from all possible directions. ஸோ அப்போ இந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய இமோஷனல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டிஸைக்கும் நம்ம பலவித வியூ பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த திறமை வந்து நமக்கு வந்து உருவாகும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு எபிலிட்டியை நமக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபண்டன்சஸ் நமக்குள்ளே உருவாக்குறதுக்கு உண்டான காசஸில் ஒன்று அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்சைட் அண்ட் ஃபோர்சைட் ஆர் கிரேட் ட்ரெஷர்ஸ். ஸோ இப்போ நம்ம 5வது எபிலிட்டி வந்து இன்சைட் நமக்கு வந்து இன்சைட் ஒரு விஷயத்தோட இன்சைட்டை பார்க்கக்கூடிய எபிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபோர்சைட் ஒரு விஷயத்தோட ஃபோர்சைட்டை பார்க்கக்கூடிய எபிலிட்டி நமக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்கிறத அவரோட வார்த்தையிலே நம்ம வந்து பார்ப்போம். இன்சைட் மீன்ஸ் யூ see the cause ஆஃப் திங்ஸ். ஸோ அதாவது இன்சைட் அப்படின்னா வந்து என்னென்னா
ஒரு விஷயம் நடக்கிறதோட காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அதோட இன்சைட் என்ன அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா, ஒரு இது நடக்குது அப்படின்னா அது என்ன காரணத்தினால அது வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ நடக்குது. ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப தரக்குறைவாக நடத்துகிறாரு அல்லது ஏதோ ஒன்று வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட அந்த இன்சைட் அப்படிங்கிற எபிலிட்டி இருந்தால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஸோ இதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற இன்சைட் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அதே இது வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது, நம்ம கரியரில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இன்சைட்டுங்கிற எபிலிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறது நம்மளால் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ யூ see how things originated. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இது எங்கேருந்து இந்த இது கிளம்பி இருக்கு, இந்த பிரச்சனையோட மூலம் எங்கே இருக்குது, இதோட ஆரிஜின் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய எபிலிட்டி தான் இன்சைட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இன்சைட்டுங்கிற எபிலிட்டி இல்லாதவங்க தான் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க, பிஸ்னஸில் ஃபெயில் ஆகுறாங்க, அவங்க கரியரில் வந்து நிறையா வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்சைட்டுங்கிற இருந்துச்சுன்னா நம்மளால் இதோட காரணம் என்னங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அதே மாதிரி வந்து அப்போ ஃபோர்சைட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, foresight is the ability to see the result of things. ஸோ அப்போ ஒரு விஷயம் நடக்கும் போதே அல்லது நடக்கிறதுக்கு முன்னாடியே இதோட விளைவு இப்படி தான் வரும், இந்த மாதிரி தான் நடக்குங்கிறத நம்மளை வந்து கண்டுபிடிக்கிறத தான் வந்து ஃபோர்சைட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்சைட் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் ஏன் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபோர்சைட் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அல்லது அது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து இதோட விளைவு எப்படி இருக்கும், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிய எபிலிட்டி தான் வந்து ஃபோர்சைட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்சைட் இஸ் ரிலேட்டட் டு த ஃபியூச்சர் டு த பர்பஸ். ஸோ அப்போ ஃபோர்சைட் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது, நம்மளோட ஃபியூச்சரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்மளோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ த ஃபோர்சைட் இஸ் ரிலேட்டட் டு த ஃபியூச்சர் டு த பர்பஸ்ங்கிறத சொல்கிறாங்க. இன்சைட் இஸ் ரிலேட்டட் டு த பிளான் அண்ட் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆர் ஈவன். ஸோ அப்போ இன்சைட் அப்படிங்கிறதுனா, ஸோ இந்த விஷயம் என்ன மாதிரி நடக்க போகுதுங்கிற அந்த பிளானை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதும், ஸோ அது வந்து என்ன ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன ஃபார்மில் இருக்குங்கிற அந்த கான்ஷியஸ்னஸை நம்ம கண்டுபிடிக்கிறதா இன்சைட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து ஒரு நாஸ்டி ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து ரொம்ப நாஸ்டியாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்சைட் இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஏன் இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, அதுக்கு இதுதான் காரணம், அப்போ அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது, அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறத தான் வந்து இன்சைட்டுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்சைட் அப்படிங்கிறது வந்து அது நடக்கிறதுக்கு முன்னாடியோ அது நடக்க ஆரம்பித்தோடனேயோ இதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத ஃபோர்சைட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இன்சைட்டும் ஃபோர்சைட்டுங்கிற எபிலிட்டி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the ability to think is a great treasure. So the ability to think is a great treasure. ஸோ நம்ம திங்க் பண்ண தெரியறதே வந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய எபிலிட்டி அப்படிங்கிறத இங்கே டோர்கம் சரையா வந்து சொல்கிறாங்க. ஸோ டோர்கம் வந்து மெடிடேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அவங்க வந்து என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏபிள் டு திங்க் இஸ் த மெடிடேஷன். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அல்லது மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வந்து நம்மளால் திங்க் பண்ணி பார்க்க முடிகிறத தான் வந்து அந்த ஆக்டிவிட்டி தான் வந்து அவர் வந்து மெடிடேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ அப்போ இங்கே அதை தான் வந்து சொல்கிறாங்க, த எபிலிட்டி டு திங்க் இஸ் அ கிரேட் ட்ரெஷர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சாரி 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. அப்போ இந்த திங்க் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the ability to think is a great treasure. To think means the ability to relate your thoughts with the thoughts of others, or the ability to answer your questions and meet your needs on various levels. So think அப்படின்னா அவங்க வந்து ஃபென்டாஸ்டிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள வரக்கூடிய கொஸ்டினுக்கு, உங்களுக்குள்ள எழக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது வந்து சொல்லலை. ஸோ நம்மளால் வந்து நமக்குள்ளே எழக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடிஞ்சா ஸோ அதை வந்து எபிலிட்டி டு திங்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் மீட் யுவர் நீட்ஸ் ஆன் வேரியஸ் லெவல்ஸ். அதாவது நான் அதை திருப்பி ரீட் பண்ணுறேன் பாருங்கள். த எபிலிட்டி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ்
and meet your needs on various level. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பல தேவைகளை நம்ம எப்படி நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம யாரோட உதவி இல்லாமல் நாமளே சிந்திச்சு பார்த்து அதை அடைகிறத தான் வந்து திங்கிங், எபிலிட்டி டு திங்க் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ யாரோட உதவி இல்லாமல் ஒரு கேள்விக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சாலோ அடுத்து நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு பல்வேறு லெவல்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு வழிமுறை கிடைக்கிறத அது எப்படி அந்த வழிமுறை கிடைக்கும்? நம்ம பல விதத்தில் ஆராய்ந்து பார்த்து நம்ம திங்க் பண்ணி தான் அதுக்கு வழிமுறை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த எபிலிட்டி இருக்கிறத எபிலிட்டி டு திங்க் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ டு திங்க் மீன்ஸ் த எபிலிட்டி டு ரிலேட் யுவர் தாட்ஸ் வித் த தாட்ஸ் ஆஃப் அதர்ஸ் or the ability to answer your questions and meet your needs on various level. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்குள்ள உருவாகக்கூடிய கொஸ்டின்களுக்கும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதுக்கும் நம்ம வந்து அதை எப்படி நிறைவேற்றணுங்கிறதுக்கும் நமக்கு நாமே ஆன்சர்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு நாமே வந்து வழிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து திங்க் பண்ணி தான் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்படிங்கிறனால தான் அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சிம்பிளாக ஒன் லைனர் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 12 எபிலிட்டியில் நம்ம இன்றைக்கி 6 எபிலிட்டி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்பர் 1 வந்து கான்சென்ட்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணுறது. நம்பர் 2 வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம அக்யூரஸியோடு இருக்கிறது. ஸோ நம்பர் 3 வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்பர் 4 வந்து வேரியஸ் வியூ பாயிண்ட்ஸில் ஒரு விஷயத்தை பார்க்குறது. அதுக்கு அவர் ஒரு என்ன ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸை எடுத்துக்கோங்க, அந்த பாக்ஸோட 7 பக்கத்தையும் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய இமோஷனல், மென்டல் அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய பல்வேறு வியூ பாயிண்ட்ஸை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி நம்ம பண்ணும்போது நமக்குள்ள இன்சைட் அண்ட் ஃபோர்சைட் வந்து உருவாகும். ஸோ இன்சைட் அப்படின்னா ஒரு விஷயம் ஏன் நடக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது, ஃபோர்சைட்னா அதோட முடிவு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் 6வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மகிட்ட வந்து எபிலிட்டி டு திங்க் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 6 எபிலிட்டியும் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஃப்ரைடே வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்து கேரளா ரெட்ரீட்லேருந்து இந்த செஷன் கண்டக்ட் பண்ணனால கொஞ்சம் ஆடியோ இந்த செட்டப்ஸ்லாம் கொஞ்சம் எங்களால் சரியாக பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கூகுள் மீட்டில் வந்து உங்களுக்கு வால்யூம் கம்மியாக இருந்தால் ஃபேஸ்புக் ரெக்கார்டிங்கில் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து வர டியூஸ்டே வந்து சோலார் ஏஞ்சல் புக் ஸ்டடியில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.